வெல்கம் டு அன்பு மேக்ஸ். அடுத்து நாம பார்க்க போற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், லேட்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்போம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மொத்தம் 5 ஃபேக்டர் இருக்கு. அதுதான் மெயின். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஓகேவா? பிரின்சிபல்ன்றது எப்பயுமே ருபீஸ்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, இப்போ நான் வந்து வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க, ஓகேவா? ஒருத்தர் வந்து எங்கிட்ட காசு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபா கேட்குறாங்க, ஓகேவா? 2 இயர்ஸ் கழிச்சு நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு அதே 5000 வாங்கிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. கண்டிப்பாக 5000தோட அதிகமாக தான் நாம் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் எவ்வளோ காசு சேர்த்தி கொடுத்துருக்காரு? 1000 ரூபா சேர்த்தி கொடுத்துருக்காரு. இந்த 1000 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? சரி, இதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ன்றது எப்பயுமே ருபீஸில் தான் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோன்னா இதுதான் வந்து பிரின்சிபல். அவர் 5000 ரூபா எங்கிட்ட வாங்குறாரு. அந்த 5000ன்றது என்னது? பிரின்சிபல் அமௌண்ட். இதே நம்ம ஒரு பேங்க்ல போய் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ருபீஸ் டெபாசிட் பண்ணுறோம். ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நமக்கு எப்பயும் 10,000தோட கண்டிப்பாக அதிகமான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதுதான் இன்ட்ரெஸ்ட். நம்ம எவ்வளோ காசை டெபாசிட் பண்ணுறோமோ அதுதான் என்னது? பிரின்சிபல். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சம் ஆஃப் மணி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நல்லா கவனிங்க. 5000 ரூபா வந்து என்கிட்ட வாங்கிட்டு போயிருக்காரு. 2 இயர்ஸ் கழிச்சு தராரு. நான் 6000 ரூபா கொடுங்க, 8000 ரூபா கொடுங்க அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா? 2% இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, 5% இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? இன்ட்ரெஸ்ட்டில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 5000 வாங்கிட்டு 6000 நான் கேட்குறேன். இதே 50,000 வாங்கி கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸு? 1000 ரூபா வருது. அப்போ 51,000 ரூபா வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. விலை அதிகமாக என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக தான் நம்ம வாங்குவோம். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து எதில் சொல்லக்கூடாது? ருபீஸில் வராது. எதில் வரும்? பர்சன்டேஜில் தான் வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே எதில் இருக்கும்? பர்சன்டேஜில் தான் இருக்கும். 5%, 10%, 20% அந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆர்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸை என்னன்னு சொல்லலாம், இல்லை டீன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வருஷம் டைம் டியூரேஷன் எத்தனை நாள் கழிச்சு நீ அந்த காசை கொடுப்ப? நம்ம இப்போ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோன்னா எத்தனை நாள் கழிச்சு அந்த அமௌண்ட்டை நம்ம எடுப்போம், அதுதான் டைம் டியூரேஷன். இது வந்து டேஸில் சொல்லலாம், வீக்ஸில் சொல்லலாம், மந்தில் சொல்லலாம், இயரில் சொல்லலாம். ஆனால் யூஸ்வலாக பெர் ஆனம் இயரில் தான் இருக்கும். நம்ம டைம் டியூரேஷன் எதில் வேணால் கால்குலேட் பண்ணிக்கலாம், எதில் வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா தமிழ் என்ன? வட்டி. வட்டினா என்ன? எவ்வளோ காசு நம்ம சேர்த்தி கொடுக்குறோம் அதுதான் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் வட்டி கொடுறேன்னா எனக்கு எவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அதுதான் இன்ட்ரெஸ்ட். பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன்னா பேங்க் எப்பயும் எனக்கு கொஞ்சம் காசு சேர்த்தி கொடுப்பாங்க. அந்த கொஞ்சம் காசு தான் என்னது? இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் எதை பொறுத்து கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா எப்பயும் பிரின்சிபல் அமௌண்ட்டை பொறுத்து தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நான் 5000 வாங்குறேன், 6000 திருப்பி கொடுக்குறேன். இப்போ ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் வந்து 10,000. பேங்க்கில் போயிட்டு நான் 10,000 டெபாசிட் பண்ணுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகேவா? ஒரு வருஷம் கழிச்சு அவங்க எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ எப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல்லேருந்து தான் கண்டுபிடிப்பாங்க. 10,000ல் 10% எவ்வளோ? 1000 ரூபா. அப்போ அந்த 1000 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட். அதுதான் சேர்த்தி கொடுப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னது? 6% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட். புரிஞ்சா? இது புரியுதா? நெக்ஸ்ட்டு அமௌண்ட். அமௌண்ட்டுன்றது ஏன்ற சிம்பிளில் சொல்லுவாங்க. அமௌண்ட்டுன்னா என்னன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இது இன்ட்ரெஸ்டா?
அப்போ 1 இயர் கழிச்சு அந்த பேங்க் எவ்வளோ காசு எனக்கு கொடுப்பாங்க? 10,000 + 1000 11,000 கொடுப்பாங்களா என் கையில்? மொத்தமாக நம்ம திருப்பி வாங்குறோம்ல, அதுதான் அமௌண்ட். பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 6,300 ருபீஸை 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 9 இயர்ஸ் கழிச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குறாங்க. பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட்டு 6,300, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸு 9 இயர்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? சரி, இது வந்து 3 டைப்பில் சால்வ் பண்ணலாம். நான் 3 டைப்பும் சொல்கிறேன். அந்த 3 டைப்பில் எது எந்தெந்த சம்முக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை லேட்டராக நான் சம்மு சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். இந்த 3மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டா? இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல, அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன்? R% ஆஃப் பிரின்சிபல், பிரின்சிபல்லேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. 10% ஆஃப் 6,300. புரிஞ்சா? இது வந்து என்னன்னா ஒரு வருஷத்துக்கு இது அவங்க கேட்குறது என்னது? 9 இயர்ஸ் கழிச்சு கேட்குறாங்க. அப்போ இதோட இன்ட்டு 9 இன்ட்டு 10% ஆஃப் 6,300. ஆஃப்னாலையும் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ என்னது? 90% ஆஃப் 6,300. அப்போ 6,300ல் 90% எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, 90% எவ்வளோ? சரி, 90% ஆஃப் 6,300 நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். 90/100 இன்ட்டு 6,300. 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 5670. இப்போ எவ்வளோ வருது? இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5,670 வருது. 9 வருஷம் கழிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கிடைக்கும். புரியுதா? சரி, நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி எப்படி சால்வ் பண்ணலான்னா கவனிங்க. எப்பயுமே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதை வச்சு கண்டுபிடிப்போம்? பிரின்சிபல் வச்சு தான் கண்டுபிடிப்போம். எதை வச்சு கண்டுபிடிக்கிறோமோ அது எப்பயுமே 100%. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே 100%. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் ப்ராஃபிட்டாக லாஸான்றது நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும். அது எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. இப்போ 100% தான் பிரின்சிபல் அமௌண்ட் 6,300. ஓகேவா? சரி, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு? 9 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ 10% எத்தனை வருஷத்துக்கு? 9 வருஷத்துக்கு. இன்ட்டு 9 எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். புரிஞ்சா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் நம்ம பார்த்தோமா? அதே கான்செப்ட் தான். இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ணலாம், இது கேன்சல் பண்ணலாம், இதுவும் கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 0 0 0 0. அப்போ 630 இன்ட்டு 9. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 5,670. புரிஞ்சா? சரி, இன்னொரு மெத்தட் எப்படின்னா இது டைரக்ட் மெத்தட். இந்த மாதிரி எழுதாமல் டைரெக்டாக எழுதுறது. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 9 வருஷம். அப்போ எவ்வளோ? 90%. 90% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ 90% எவ்வளோ? 9/10. ஓகேவா? இந்த 9/10ல் கீழே எப்பயுமே பிரின்சிபல். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நான் சொல்லியிருப்பேன் கீழே எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல கீழே எப்பயுமே பிரின்சிபல், மேலே இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இதை விட அதிகமாகவும் போகலாம். ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்மியாக தான் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை விட இது அதிகமாகவும் போகலாம். இப்போ இது இன்ட்ரெஸ்டா? சரி, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணனா அதுதான் அமௌண்ட். ஏன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சா இந்த ட்ரிக்கு? சரி, இப்போ பாருங்க. அப்போ 10 தான் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா? 6,300. இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. அப்போ 9 எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். 630 இன்ட்டு 9. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 5,670. புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் 12,000 ரூபா காசை ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்காரு.
25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காரு. 7 வருஷம் கழிச்சு அந்த மொத்த காசையும் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இந்த 3 ட்ரிக்கில் எந்த ட்ரிக் யூஸ் பண்ணலான்னா, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 25%. இந்த 25% ஃப்ராக்ஷனால் மாற்ற முடியுமா? 1/4. இந்த இடத்துல மாற்ற முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே மாற்றிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25% எவ்வளோ? 1/4. இந்த மாதிரி வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சில டைமில் கரெக்டாக ஃப்ராக்ஷனில் வர மாதிரி கொடுப்பாங்க, சில டைமில் வராது. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25%. எத்தனை வருஷத்துக்கு? 7 வருஷத்துக்கு. அப்போ 7 × 25%. கரெக்டா? இதான இன்ட்ரெஸ்ட்டு. சரி, இப்போ இங்கே என்ன? 25% 1/4. 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா? அப்போ 7/4. கீழே இருக்கிறது எப்பயுமே என்னது? பிரின்சிபல், மேலே இன்ட்ரெஸ்ட். முன்ன நான் சொன்னேன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட அதிகமாகவும் போகலாம் இந்த இதில் பார்க்கும்போது அப்படின்னு சொன்னேன்னா. சரி, இங்கே என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன? அதுதான் அமௌண்ட். எது கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. அப்போ 4 தான். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000. ஓகேவா? அமௌண்ட் தானே கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன? 11 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? சரி, 3. அப்போ 33,000. அப்போ 7 வருஷம் கழிச்சு அவர் 33,000 கொடுத்துருப்பாரு.